நண்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 22, அதாவது கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சப்தமி திதி சாயங்காலம் 6-8 வரை, அதற்கு மேல் அஷ்டமி திதி. ஆயிலி நட்சத்திரம் சாயங்காலம் 5-10 வரை, அதற்கு மேல் மக நட்சத்திரம். ராகுகாலம் 10:30 12 வரை. யமகண்டம் சாயங்காலம் 3 to 4:30. நல்ல நேரம் காலையில் 9 to 10, சாயங்காலம் 4:45 to 5:45. சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உடையது. அடுத்து கலர், அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலரு. தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலரு. சாப்பிட்றது முள்ளங்கி, புதினா, அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது அந்த ஜோதிட பாடம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போ சூரியன்னு சொல்லக்கூடிய கிரகம் பொதுவாக அரசாங்கத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது. அரசாங்கத்தையும் அரசாங்க தொடர்பையும் அரசியல் தொடர்பையும் குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். இப்போ ஆகையால் அரசு, ஆட்சி இவைகளுக்கு உட்பட்ட சகல பொறுப்பான சேவை அல்லது அந்தஸ்து பதவிகளை குறிக்கக்கூடியது அந்த சூரியன் தான். இவங்களுக்கு அந்த சூரியன் அம்சத்தில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அரசாங்க தொடர்பு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அரசாங்கம், அரசியல், அது சம்பந்தப்பட்ட இலாக்காக்களிலே இருக்கும். ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி உச்சமாகவோ அல்லது கேந்திர திரிகோணங்களிலோ அமையப்பட்டிருப்பால் உயர் ரக அந்தஸ்தையும் நிறைந்த செல்வத்தையும் ஜாதகர் அடைந்திடுவார். கண்டிப்பாக சூரியன் பலகீனமாக வலுக்குன்றி இருப்பின் குறைந்த சம்பள ஊழியராகவும், இப்போ அரசாங்கம்தான் ஆனால் கம்மி சம்பளம், அட்டெண்டராக ஏதோ ஒன்று வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம் கூட இல்லாமல் குறைந்த சம்பளத்தில் உள்ள ஊழியராகவும், பெயரளவில் மதிப்புக்குரிய ஸ்தானங்களை வகிப்பவராகவும் விளங்குவாரை அன்றி பெருத்த செல்வத்தையோ சிறந்த செல்வரையோ அடைந்திட மாட்டார். அப்போது சூரியன் பவராக இருந்தால் கேந்திர திரிகோணங்களிலேயோ அல்லது ஆட்சி உச்சங்களோ இருந்தால் அவர் மிகப்பெரிய செல்வாக்கு, அந்தஸ்து, பணப்பழக்க வழக்கங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும். இப்பொழுது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த மக்கள் பேறு கிடைக்கின்றது. நீண்ட நாளாக தாமதமாகி வந்த மக்கள் பேறு கிடைக்கிறது. முன்பு தடைபட்ட காரியங்களிலிருந்து இப்போது எந்த விதமான இடையூறின்றி எல்லாம் கைகூடுகின்றது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தூரதேச பிரயாண யோகம் உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷனில் அமோக வெற்றி கிடைக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. மன அமைதி, மனோதைரியம், துணிவு உண்டாகின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு மிகவும் அதிகரிக்கிறது. காதலில் கூட வெற்றியே கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங், அதில் நன்மை எதுவும் ஏற்படாது. முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். அடுத்து மிதுன ராசி. எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகளில் உதவியும் அவங்களோட மேலதிகாரிகளின் உதவியினால் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு வருகிறது. அடுத்து பெண்களால் பொருள் வரவு இருக்கின்றது. வீடு, வாசல், சொத்து, சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சேருகிறது. விருந்து கொடுக்கும் சந்தர்ப்பம் வருகிறது. உங்களால் நீங்கள் ஏதாவது பார்ட்டி, கெட் டுகெதர் அந்த மாதிரி வைக்கிறீங்க. அடுத்து கடகராசி. தாய் வழியில் சொத்து வர வாய்ப்புள்ளது. புது நண்பர்களால் அவர்கள் அறிமுகம் கிடைக்குது. அந்த நண்பர்களால் ஓரளவு நன்மைகளும் விளைகின்றது. அதே மாதிரி மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவழிக்கிறீர்கள். வெளியூர் நல்ல செய்தி வருகிறது. பிரயாணங்களினால் கூட நன்மையே உண்டாகிறது. மனைவியால் நன்மையும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. சிம்மராசி. வரவு அதிகரிக்க அதிகரிக்க செலவும் அதிகரிக்கின்றது. குடும்பத்தில் சுபகாரியம் ஏதாவது நடைபெறலாம். தொழிலில் முன்னேற்றம் இல்லை. மேலதிகாரிகளின் ஆதரவு குறைந்தே வருகிறது.
கணவன் மனைவி உறவு மாத்திரம் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து கன்னிராசி. மனைவி மக்களால் வீண் செலவு, இடம் விட்டு இடம் மாற நேரிடலாம். தீயவர்களின் நட்பு ஏற்படுகிறது. அதன் மூலம் பொருள் விரயமும் உண்டாகிறது. உண்மை வாழ்வை விட்டுவிட்டு போலியான வாழ்வில் மனம் ஈடுபடுகிறது. அந்த போலியான வாழ்வை நம்ப வேண்டாம், அதற்காக செலவு செய்ய வேண்டாம், மெனக்கட வேண்டாம். எதிர்பார்த்த அளவு எதிலும் வெற்றி கிடைக்கவில்லை. அடுத்து துளாராசி. வீண் கவலை மனதை வாட்டுகிறது. பெண்களால் பணவரையும் ஏற்படுகிறது. பெற்றோர்களின் உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கவலை அதிர்ந்தாலும் மனைவி மக்கள் காரணமாக அதை மறந்து மகிழ்ச்சியே உண்டாகின்றது. அடுத்து விருச்சிக ராசி. தொழிலில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், இடையூறு உண்டாகிட்டு தான் இருக்குது. மேலதிகாரிகள் ஆதரவு முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னேற்ற தடைபடும், அதாவது முன்னேற்றம் ஸ்டக்காகி நின்று கொண்டு இருக்கிறது. புதிய ஜீவன் உருவாகலாம். பெற்றோர் உடல்நலம் நன்றாக இருக்கிறது. மக்களால் தொல்லையும் பணச்செலவுமே உண்டாகிறது. அடுத்து தனுசு ராசி. கடன்தொல்லை ஜாஸ்தியாகிட்டு போகுது. குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக இருக்கிறது. மேலதிகாரிகள் அனுதாபம் காட்டுபவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து மகர ராசி. வாகனங்களை வாங்க வாய்ப்பு ஏற்படுகிறது. தொழிலில் அதிக நன்மை உண்டாகிறது. வாழ்க்கை ஒரு திருப்பு முனையான காலகட்டம் இது. புதிய நண்பர்கள் கிடைக்கின்றனர். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் சிறிது லாபமே கிடைக்கிறது. அடுத்து கும்பராசி. பொருள் வரவு அதிகம் உண்டாகிறது. அதே சமயம் சேமிக்க வேண்டுமென்ற எண்ணமும் ஆர்வமும் உண்டாகிறது. புதிய ஆபரணங்கள், புத்தாடைகள் வாங்க வாய்ப்பு உண்டாகின்றது. லாட்டரி, பந்தயம் இவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடைபெறப் போகிறது. அடுத்து மீனராசி. தொழிலில் ஒரு ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட்டு இல்லாமலே போய்கிட்டு இருக்குது. மேலதிகாரிகளோட உதவியோ ஆதரவோ இல்லாமல் போகிறது. வீண் அலைச்சல் தான் உண்டாகி கொண்டிருக்கிறது. நண்பர்களோட கொஞ்சம் மனத்தாங்கல் உண்டாகிறது. சில ஏமாற்றங்களும் ஏற்படும். கணவன் மனைவி உறவு ஒன்றுதான் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.